சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விபர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேஹம் கண்ணநாயகம். விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து. குருமூர்த்தி நமக. வெல்கம் டு மை சேனல். ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏற்கனவே நிச்சயமாக்கப்பட்ட மணமக்களுக்கு நீண்ட ஆயுள், செல்வ வளத்துடன் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். தை பிறந்தவுடன் திருமண வயதை கொண்ட பிள்ளைகளை கொண்ட பெற்றோர்கள் வரன் பார்க்கும் படம் ஆரம்பமாகும். அவர்களுக்கான பதிவுதான் இது. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று இருந்துவிட வேண்டாம். தெய்வத்தினால் ஆகாது எனினும் மெய் வருந்த கூலி தரும். திருமண பொருத்தங்களை பார்ப்பதற்கு வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கங்களை பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்க நட்சத்திரங்கள் சற்று மேல் கீழாக இருக்கும். அவர்களுக்கு எழுதிய ஜாதகப்படி பார்க்கவும். கட்டாயமாக ருது ஜாதகத்தை பயன்படுத்தக்கூடாது. லக்ன ரீதியாக இதே அமைப்பை வைத்து பார்ப்பது சிறப்பு. திருக்கணித அடுத்ததாக பெண் ராசியில் ஆண் ராசி 2, 6, 8, 7, 12, 17, 26 தவிர்க்கவும். விளக்கம் அடுத்த பதிவில். திருக்கணித பற்றிய விளக்கம். திருக்கணித பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்படுகிற கிரகங்கள் கண்களால் பார்ப்பதற்கு சரியாக இருக்கிறது. விஞ்ஞான முறைப்படி நிரூபணம் ஆகிறது. மற்ற விஷயம் செவ்வாய் தோஷம். இது பிரச்சனையாக்கப்பட்டுள்ளது. குழப்பிக்கொள்ள வேண்டாம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. செவ்வாய் தோஷம் பற்றிய விளக்கம். ஆண் பெண் செயற்கையால் இரத்த கலப்பு ஏற்படுகிறது. ஆண் அமிலகாரத்தன்மை உள்ள இரத்தத்தால் பெண் அமிலகாரத்தன்மை இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அமிலகார இரத்தம் ரசாயன திரிவினால் வாயு உப்பு தனியே பிரியும். ஊக்கமில்லாமல் போய்விடும். உடல் மெலியும். எனது அடுத்த வீடியோவில் 10 பொருத்தங்களுக்கு பலன், அதன் பின் ஒவ்வொரு நட்சத்திர பொருத்தம் பார்க்கலாம். எஸ். கிருஷ்ணமூர்த்தி, ஜோதிஷ விபூஷன், வத்தலை. உங்கள் கேள்விகளை கமெண்டில் பதிவு செய்யவும். அவற்றிற்கு பதில் அளிக்கப்படும். நேர்மையாக வாழ்ந்து பார். வெற்றி உன் காலடியில் கிடக்கும். வணக்கம்.